ஸோ இது எப்போனா வெள்ளிக்கிழமை ஏர்லி மார்னிங், விடியற்காலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு. ஸோ காலையில் விடியற்காலை 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 4 மணி வரைக்கும் இருக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த நேரம் தான். நம்ம ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணா கூட கரெக்டா இருக்கும். எந்திரிச்சு நல்லா தூய்மையாக குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் நம்ம முந்தின நாளே கிளீன் பண்ணி வச்சிடணும். காலையில அந்த வெண்மை நிற மலர்கள், பூஜை அறையில இருக்கக்கூடிய கடவுள் எல்லாருக்கும் வெண்மை நிற மலர்களை போட்டுட்டு நல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு, அந்த நேரத்துல நம்ம நெய்வேத்தியம் எதுவும் செய்ய முடியலனாலும் பால் கற்கண்டு சேர்த்து அதுவே நம்ம வச்சு படைக்கலாம். ஸோ நெய்வேத்தியமாக பாலும் கற்கண்டும் வச்சு படைச்சிட்டு, வழக்கமாக நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, ஸோ நல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார சுக்கிர பகவானை நினைச்சு ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை நீங்க முடிஞ்ச அளவுக்கு 108 முறை சொன்னா இன்னும் நல்லது. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வழக்கமாக நம்ம மைத்ரேயன் முகூர்த்தத்தப்ப எழுதுவோம் இல்லைங்களா, அந்த வெண்மை நிற வெள்ளை பேப்பர்ல 4 மூலையிலும் மஞ்சள் வச்சுட்டு கிரீன் இங்க் பென்ல நம்ம எழுதணும். யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ இல்ல நமக்கு இருக்கா, நம்ம பெயர் எழுதி நமக்கு ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருக்கு, கூடிய விரைவில் எனக்கு இது நல்ல குணமாகணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு 1 ரூபி காயின் வச்சு நல்ல ஒரு துணியில, வெண்மை நிற துணியில முடிச்சு எடுத்து வச்சிடணும். ஸோ இறைவனோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல வேண்டது அவ்வளோ சிறப்பு. பிரபஞ்சம் நம்ம கேட்கறது எல்லாமே கொடுக்கும். ஸோ நம்மள அந்த முகம் அழகுக்கும் பொலிவுக்கும் ஒரு சுகபோக வாழ்க்கைக்கும் அதிபதி சுக்கிர பகவான். ஸோ அவரை வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம். ஸோ மாலை நேரத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் இதை வச்சிடறோம். அந்த நாள் முழுவதும் அது பூஜை அறையில இருக்கட்டும். ஸோ மாலை நேரத்தில் இந்த காயினும் நம்ம எழுதின பேப்பர் ரெண்டுமே கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில், ஸோ நவகிரகத்தில் நல்லா சுக்கிர பகவானை வேண்டிட்டு நல்ல பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு இதை உண்டியல்ல செலுத்திடணும்.